பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், உன்னை வாழ வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். யோசுவாவை ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். மோசேக்கு பிறகு அந்த தலைமைத்துவத்தை எடுக்கும்படியே யோசுவாவை ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். அப்படி தெரிந்தெடுத்த யோசுவா ஆண்டவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மோசையை கொண்டு அபிஷேகித்து கர்த்தருடைய அபிஷேகம் மேல கடந்து வந்திருக்கிறது. தைரியமா எழுந்திருக்கணும். அப்பொழுது அந்த தைரியமா எழுந்து நிற்பாதபடி சோர்ந்து போகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி திரும்ப ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்களும் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து அநேக நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. திடீரென்று வந்த ஒரு சில ஏமாற்றத்தை நிமித்தம் சோர்ந்து போய், இந்த வாக்கு எனக்கு நடக்குமா, இந்த வாக்கு எனக்கு நடக்க போகுதா, என் அண்ணனுக்கு நடந்தது, அக்காக்கு நடந்தது, எனக்கு நடக்கலையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாக்கு தத்தம் பண்ணுனவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. ஆமா, ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்கிறீங்க, என் அண்ணனுக்கு நடந்தது, அக்காக்கு நடந்தது, எனக்கு நடக்கலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக தான் திட்டமும் தெளிவுமா ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. நீங்க இந்த வாக்கை நம்பணும். ஆண்டு எனக்கா வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்கு கொடுக்கிறவர் மனிதன் அல்ல. மனிதனா இருந்தால் மனிதன் பொய் சொல்லுவான். நேற்றைக்கு சொன்னதை இன்ற வாக்குல நிக்க மாட்டாங்க மனுஷர்கள். அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மாறி போவார்கள். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த சந்தேகத்தோடு, அந்த விசுவாசத்தில் ஒரு பெரிய சந்தேகத்தோடு குடும்பத்தில் அநேகருக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கலைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க சொல்லணும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். அந்த வாக்கை வைத்து அன்றே நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அது தெரிந்தனாலதான் தானியேல் பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகள் நிறைவேறின பிறகு, அந்த சிறையிருப்பின் நாட்கள் நிறைவேறுகிறது, கருத்தாய் ஜெபிக்கிறார். ஆண்டு வாசலை திறந்து கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாக்கு தத்தம் நிறைவேற, உங்கள் கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், வாக்கு தத்தம் பண்ண என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் கண் முன்னால பார்க்கிற சூழ்நிலை, நான் காதால் கேட்கிற சில காரியங்கள், இதையெல்லாம் வைத்து வாக்கு பண்ணின ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டான்னு சந்தேகத்தில் சொல்ல மாட்டேன். நான் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், எனக்கு காரியம் நடக்கும், குறிக்கப்பட்ட நேரத்தில் காரியம் நடக்கும். இந்த அறிக்கை உங்களுக்குள்ளிருந்து வரணும்னு பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாச ஜீவியத்தில் உங்களை பலப்படுத்தி உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்காரோ அந்த வசனத்தை வைத்து, இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமா இருக்கலாம், அதை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. குறிக்கப்பட்ட நாளில் அற்புதமாய் ஆவியானவர் உங்களை சந்திப்பார். மேன்மை, உயர்வு, தயவு உங்களை தேடி வரும். செழிப்பு உங்களை தேடி வரும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.